ஆக்சுவலாக அவரை பழி வாங்கிக்கிட்டார். யாராருக்கும் அஞ்சலி செலுத்துறீங்க? நீங்கள் பொதுவாக நேர போய் அஞ்சலி செலுத்துகிற வழக்கம் உங்களுக்கு கிடையாது. பணமாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வரணும், கல்யாணம் ஆனாலும் உங்கள் வீட்டுக்கு வரணும், பிறந்த குழந்தையாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வரணும், போராடுறவங்களாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு வரணும். ஏன்னா அவர் போனால் கூட்டம் வந்துடும், சிக்கல் வந்துடும் களத்தில். உலகத்தில் அவரை தவிர யாருக்கும் கூட்டம் வர்றது இல்லையோ. உண்மையிலே பிண அரசியல்னு சொல்லுவாங்கல்ல, ஆர்எஸ்எஸ் எப்போதுமே அதை பண்ணுவாங்க. அதை பக்காவாக இன்னொரு ஏரியாவிலேருந்து விஜய் பண்ணுறாரு. ரொம்ப பரிதாபகரமான வீழ்ச்சி. அவர் பேசின பிறகு அண்ணாமலை அதுலேருந்து லீட் எடுக்கிறார். இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகட்டு மேனிக்கு டாப் டு பாட்டம் கவர்மெண்ட்டு பியூரோக்ரஸி அத்தனை பேரையும் சகட்டு மேனிக்கு அனுப்பினார். அப்புறம் ஸ்லோவாக எல்லாம் சேஞ்சாங்க. அதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்துவாங்க. நான் இதெல்லாம் கூடித்தான் முடிவெடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். தற்போதும் சமூக ஊடகங்கள்ல ஸ்டாண்ட் விஜய் நாங்கள் விஜய் எழுதிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நான் அதுதான் ஸ்டாண்ட் வித் த டிசீஸ்ட் பர்சன்ஸ் ஃபேமிலி. இந்த அண்ணன் இந்த இருக்காரு, என் தம்பி, இவங்கெல்லாம் இருக்கையில் எனக்கு என்ன பாதுகாப்பு வேணும்? ஏன் 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க. அங்கே கூட்டம் நெரிசல் வரும், அதனால் இந்த கூட்டத்தை ரத்து பண்ணுறோம்னு அரசாங்கம் சொல்லணுமா? விஜயும் அப்பீல் பண்ணணுமா? விஜய் அப்பீல் பண்ணால் ஏற்றுப்பாரா? அரசு சொல்லியிருக்கலாம், அதுவும் கேள்வியா இருக்கு. அரசு சொன்னால் என்ன சொல்றது தெரியுமா? ஸ்டாலின் அங்கிள் என்னையவே வச்சு என் ஆளை மிரட்டணும்னு நீங்க சொல்றீங்களா அங்கிள்? என்னைய மிரட்டினது போனதா அங்கிள் கேட்கட்டுமே. 40 பேர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. எல்லா கூட்டத்துக்கும் லேட்டா போறாருன்னு தான். நீ ரசிகன் 8 மணி நேரம் இந்த பாதையை அடைச்சுக்கிட்டா ஓகே, உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப செத்து போனதுல சாதாரண ஆட்கள் இருக்காங்கல்ல, எந்த பாவமும் பண்ணாம மருந்து வாங்க போனவன், சப்பளம் வாங்க போயிட்டு வந்தவன் செத்து போயிருக்காங்கல்ல, அதுக்கு எவன் பொறுப்பேற்கிறது? என்ன இது 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 நான் நினைச்ச மாதிரி வருவேன், நான் நினைச்ச மாதிரி போவேன். அத்தனையும் கொலைதான். கொலைக்கு யார் பொறுப்போ அவங்க எல்லாம் தண்டிக்கப்படணும். ஜி ராஜன் ரெட்டி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நிகழ்வு இணைப்பவர் தோழர் கனகராஜ் அவர்கள். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். பழி வாங்கணும் அப்படின்னா நீங்க என்ன பழி வாங்குங்க சிஎம் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்ட வீடியோ. மறுபுறத்துல சமூக ஊடகங்கள்ல ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இது திமுகவின் சதிதான், விஜயுடைய அரசியல் விரும்பவில்லை என்று இன்றைக்கும் எழுதிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் நாங்கள் விஜயோடு துணை நிற்கிறோம், விஜய் அண்ணாவோடு இருக்கிறோம். இந்த மூன்றையும் நீங்க எப்படி தொடர்பாங்க? முதல் விஷயத்தை பொறுத்தளவில் பழி வாங்குறதுனா என்னை பழி வாங்கன்னு அவர் பேசுனது இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக அவரை பழி வாங்கிக்கிட்டார். அவரை பழி தீர்த்து கொண்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். எப்படி தோணும்? அவர் பேசின வாசகங்கள், இங்கே யாராருக்கோ அஞ்சலி செலுத்துறீங்க. நீங்கள் பொதுவாக நேர போய் அஞ்சலி செலுத்துகிற வழக்கம் உங்களுக்கு கிடையாது. பணமாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வரணும், கல்யாணம் ஆனாலும் உங்கள் வீட்டுக்கு வரணும், பிறந்த குழந்தையாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வரணும், போராடுறவங்களாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு வரணும். இதெல்லாம் வச்சிருக்கீங்க. ஏன்னா அவர் போனா கூட்டம் வந்துடும், சிக்கல் வந்துடும் களத்துல. உலகத்துல அவரை தவிர யாருக்கும் கூட்டம் வர்றது இல்லையோ. ஆனா தமிழ்நாட்டு அரசியல் இவருக்கு வந்த மாதிரி கூட்டம் வரல இல்லையா? அதுதானே இவ்வளவு பெரிய கூட்டம். அப்படி ஏன் சொல்றீங்க? 27,000 பேர் கூட்டம் பெரிய கூட்டம்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை மாவட்டத்தில் வேற எந்த இடத்துலையும் எல்லாரும் அதை அப்படியே பண்றாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். 1000 புல்லட் வருது. 1000 புல்லட் அவருக்கு முன்னாடி போகலாம். அதெல்லாம் கரெக்ட். 2000 பேர் கூடிய வராங்க. யாருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்ற சமீப காலங்கள். ஒரு நிமிஷம், நான் அதுக்கு முன்னால வரேன். இந்த கூட்டம் 27,000ங்கிறது மாபெரும் கூட்டமா?
கூட்டமா அதுதானே உண்மை, அதனால தானே இந்த இழப்புன்ற. இல்லை 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 நீங்கள் ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல 27,000 என்பது கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு மாபெரும் கூட்டம், யாருக்குமே வரலைன்னு சொல்றீங்களா? இப்படி வரலன்னு ஒரு மாநாட்டு திடல்ல லட்சக்கணக்கில் வரலாம், ஆனா ஒரு குறுகலான ஒரு வீதியில இத்தனை பேர் வரலன்றாங்க. அதைத்தான் நான் கேட்குறேன், இதுவரை யாருக்குமே வரலைன்னு உங்களால் அடித்து சொல்ல முடியுமா? ஏதோ எல்லாரும் கட்டுக்கிடும் அந்த கூட்டம் இந்த கூட்டம்னு சொல்கிறத பார்த்தா ஏதோ லட்சக்கணக்கில் திரண்டு விட்டதாக பேசுகிறாங்க. அது உண்மையா? முதல்ல உண்மை இல்லையா? எதனால 27,000ங்கிறது ஒரு மிகப்பெரிய கூட்டம் என்று நீங்கள் நினைத்தா ஐ எம் சாரி. இறந்து போனவங்கள எத்தனை பேர் வெளியூருக்காரங்க? நீங்கள் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு பாருங்கள். நீங்கள் என்ன நான் சொல்கிறேன்னா, அப்புறம் பழி வாங்குறதுனா என்னைய பழி வாங்க. சரி, நான் இப்போ ஒன்று கேட்குறேன். ஸ்ப்ரே அடித்தாங்க, ஊசி போட்டாங்க, கத்தியால் கிழிச்சாங்க, சதி பண்ணிட்டாங்க, திட்டமிட்டு எலக்ட்ரிசிட்டி ஆஃப் நிறுத்திட்டாங்க. இது தள்ளனாங்கன்றாங்க, கையை வச்சு தள்ளனாங்க. இதெல்லாம் சரி. இப்போ கையை வச்சு தள்ளினதுக்கு வீடியோ ஆதாரம் தேவை, உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் கரெக்டாக அந்த இடத்த எடுத்திருந்தாங்க. கத்தியால் கிழிச்சிருந்தாங்கன்னா அப்படி ஆளை கொண்டாந்து நீங்கள் நிறுத்தியிருக்கணும்ல, அவங்கெல்லாம் அட்மிட் ஆகிருக்கணும்ல. ஸ்ப்ரே அடித்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் எதுலையாவது அது இருந்திருக்கணும்ல. லைட்டை ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இப்போது அரசு தரப்புலையும் சொல்கிறாங்க, மின்வாரிய தரப்புலையும் சொல்கிறாங்க, நாங்கள் ஆஃப் பண்ணலை. அரசு சொல்வதெல்லாம் உண்மையும் ஆகாது, அரசு சொல்வது உண்மையாகாதுன்னு ஒரு தரப்பு. அதில் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சொல்லுங்கள். அவங்க சொல்கிறாங்க இவங்க போட்டிருந்த சிறப்பு ஒளியேற்றத்திற்காக போட்டிருந்த ஃபோக்கஸ் லைட்டை தவிர வேறு எதுவும் ஆஃப் ஆகலை. அது ஜென்ரேட்டரோட கனெக்ட் ஆகி இருந்தது, ஜென்ரேட்டரை ஒருத்தர் ஆஃப் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டியை நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தால் ஸ்ட்ரீட் லைட் உட்பட எல்லாம் ஆஃப் ஆகிருக்கணும்ல. அதை நீங்கள் சொல்வதன் மூலமாகத்தான் நிரூபிக்க முடியுமே தவிர நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, அரசாங்கம் நிறுத்தினா அதைத்தானே நிறுத்தியிருக்கணும். ஈவன் ஜென்ரேட்டரை ஒருத்தர் ஆஃப் பண்ணதே வெளியிலேருந்து வந்தவங்க ஆஃப் பண்ணாங்கன்னா இப்போது வீடியோக்கள் இருக்குது, அதை ஆஃப் பண்ணதை நியூஸ் 18 வெளிப்படுத்தி கடலை. நீங்கள் கரெக்டாக ஆளை பிடிச்சி உங்களால் பண்ணிட முடியுமா? முடியாதா? பண்ணலாம். அந்த நபர் அந்த இடத்துல நடந்திருந்தா பண்ணலாம். அந்த இடத்துல அவர் ஆஃப் பண்ணும்போது முகம் தெரியலனா கூட அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா அவர் வர்ற இடத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி போயிட முடியுமா? இல்லையா? ஏன் அதை எல்லாத்தையும் பண்ணலாம்? சரி, ஊசி போட்டாங்கல்ல, ஸ்ப்ரே அடித்தாங்கல்ல, கத்தியால் அறுத்தாங்கல்ல, யாராவது இன்னைக்கு சொல்லியிருக்காங்களா நான் அறுபட்டேன்? கிடையாது. அப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? விஜய் சொல்லட்டும். அதை விஜய் அப்படி சொன்னால், ஆதாரம் இல்லாமல் சொன்னால் விஜயை தூக்கி உள்ளே போடணும். அதாவது என் ஆட்களை பிடிக்காதீங்க, என்னைய பிடிங்க. அதாவது உலகத்தின் பாவங்களுக்கெல்லாம் நான் சுமக்கிறேன், அதனால நான் சிலுவையில் அறையப்படுறேன்னு இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரியான நிலைமைக்கு நீங்கள் போக முடியாது. அப்போ நீங்கள் சிஎம் சார் என்னை வேணால் பிடிச்சிக்கங்கிறது இருக்கு இல்லையா? மிக மிக மோசமான, மிக கேவலமான, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இந்த மாதிரி யாரும் பேசாத வார்த்தையை ஒரு துக்ககரமான நிகழ்வில் ஒரு மனிதன் பேசுவது என்பதே அவர் தலைவன் என்கிற நிலைமையில் இல்லை, ஒரு மனிதன் என்கிற நிலைமையிலிருந்து தாழ்ந்து அதை பேசி இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். உண்மை வெளியே வரட்டும். உண்மையை கண்டுபிடிச்ச பிறகு நான் என்ன சொல்றேன், நான் இப்ப சொல்றேன், சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், யாராவது உள்ள இறங்கி கத்தியால் அறுத்திருந்தா ஸ்ப்ரே அடிச்சிருந்தா இல்லையா, அவங்கள என்ன செய்யலாம்? கல்லால் அடிச்சு கொள்ளலாம் நடு ரோட்ல. இல்லைன்னா ஆனால் மயங்கி விழுந்திருக்காங்களே நிறைய பேர். இல்லை, நான் அதுக்கு வரேன். நீங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து போகிறீங்க. நான் கேட்குறதுக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள். நம்பர் 1, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இதை யாராவது செஞ்சுருந்தா செஞ்சவனை கல்லால் அடித்து கொள்ளணும். செய்யாமல் நீங்கள் சொல்லியிருந்தா அதுக்கு யார் பொறுப்பேற்கணும்?
என் ஆளு சொன்ன பொய்க்கெல்லாம் நான் தான் பொறுப்புன்னு என் ஆளை விட்டுருங்க என்னை பண்ணுங்கன்னு சொல்கிறார்ல. அப்போ எங்கள் ஆள் சொன்ன பொய்யோ அவதூறோ இருந்தால் அதுக்கு நான் தான் பொறுப்பு, என் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு இவர் சொல்லுவாரா? சரி, இது ஒரு குறைந்தபட்ச நாகரிகமோ மனிதமோ இல்லாத உண்மையிலே பிண அரசியல்னு சொல்லுவாங்கல்ல, ஆர்எஸ்எஸ் எப்போதுமே அதை பண்ணுவாங்க. அதை பக்காவாக இன்னொரு ஏரியாவிலேருந்து விஜய் பண்ணுறார். ரொம்ப பரிதாபகரமான வீழ்ச்சி, ரொம்ப ரொம்ப பரிதாபகரமான வீழ்ச்சி. தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பது. நான் என்ன சொன்னாலும் அவங்க ஆட்கள். ஒரு பையன் சிரிச்சுக்கிட்டே வீடியோவில் பேசுகிறார், செருப்பெல்லாம் போயிடுச்சு, 2 பவுன் செயினை அத்துட்டாங்க, நான் பார்க்கும்போதே 4 பேர் மயக்கப்பட்டு கிடக்கிறாங்க, ஒரு குறைஞ்சபட்சம் 4 பேர் மயக்கப்பட்டு கிடக்கிறாங்க, 4 பைக்கை அடித்து உடைச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறார். இது 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 என்ன விதமான மனோநிலை? நான் இதை பார்த்து உண்மையிலே அச்சப்படுகிறேன், பரிதாபப்படலாம். இந்த இளம் தலைமுறை இப்படி வந்துருச்சுன்னா இது என்ன ஆகும்? என்ன விதமான ஆளை இவர் சேர்த்து வச்சிருக்காரு? நான் அந்த 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 குழந்தைகள்லாம் யாரு? நம்ம வீட்டு பிள்ளைகள் தானே, ஏதோ உழைக்கிற வீட்டு பிள்ளைகள் தானே. அதான் 9 குழந்தைகள் இதில் நம்ம இடம்பெருக்கு. எனவே சிஎம் சார் என்ன வேணா தொட்டு பாருங்கன்னா அவர் என்ன சொல்லணும்னா, அதாவது இதை சொல்லியிருக்கிறது யாரு? ஒரு மாவட்ட செயலாளருடைய மனைவின்னு நினைக்கிறேன். ஸ்ப்ரே அடிச்சாங்க. ஆமா ஆமா, கைது பண்ணாங்க இல்லையா? அப்போ ஒரு சாதாரண ஆளு சொல்றதை விட ஒரு மாவட்ட செயலாளரின் மனைவி, ஒரு பெண் இதை பேசி இருக்கிறார். அதுல உண்மை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மாவட்ட செயலாளர் மனைவி மாவட்ட செயலாளருக்கு மாவட்ட செயலாளருடைய மனைவி அப்படிதானே? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரையோ அறுத்துட்டதா சொல்றாங்களா, அதை காமிக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா நிச்சயமா. இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய அவதூறு. ஏங்க, நீங்க அது ஒரு சாதாரண விஷயம் நீங்க கடந்து போகாதீங்க. ஒரு சின்ன பொறி. நீங்க போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு ஆக்ரால ராமநவமியின் போது ஒரு பேரணி நடக்குது, விஸ்வ இந்து பரிஷத்து நடத்துக்கிறாங்க. அப்போ நடு ரோட்ல 4 முனையும் சந்திக்கிற ரோட்ல ஒரு கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பசு, கொழுகொழுன்னு இருக்க பசு கழுத்தை அறுத்து ரத்தம் ஓடுது. அதை காலை விரிச்சு அது துடிச்சிட்டு கிடக்கு. கூட்டம் வருது. இதை பார்த்த உடனே துளுக்க பசங்க தான் இதை பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் இருந்த மொத்த கடைகளும் காலி செய்யப்பட்டது, மொத்த வீடுகளும் காலி செய்யப்பட்டது. அடித்து உடைச்சி ஓட விட்டு பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கழித்து 4 நாள் கழித்து அந்த பேரணியை ஆர்கனைஸ் பண்ண ஆல் இந்தியா ஹிந்து மகாசபாவுடைய அந்த மாவட்ட பொறுப்பாளரும் இன்னும் 4 பேர் இருந்தாங்கிறது சிசிடிவியில் பதிவாயிருக்கு. இது ஆக்ரால். ஒரு 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 சின்ன வார்த்தை, ஒரு பொறி எதையெல்லாம் உருவாக்கும். நீங்கள் மண்டைக்காடு கலவரத்தின் போது பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கடலில் வீசப்பட்டார்கள் என்கிற ஒரு பொறி, அவதூறு பொறி, திட்டமிட்டு பரப்பப்பட்ட பொறி இன்னைக்கு வர கன்னியாகுமரி மாவட்டம் அப்படியே டிவைடடாக இருக்கு. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் அந்த பரிவாரம் அது செய்கிற அந்த வழக்கமான வேலைகளுடைய ஒரு தன்மை. இதுவும் அந்த மாதிரியான பேட்டர்ன். நான் என்ன கேட்குறேன்னா, நான் இப்போவும் கூட அந்த முடிவுக்கு போகிறேன். அந்த மாவட்ட அந்த வீடியோ கொடுத்த அந்த பெண் விசாரிக்கப்படணுமா இல்லையா? அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் கத்தியால் கிழிச்சவன், ஸ்ப்ரே அடித்தவன் அவங்கள தூக்கில் போடணுமா இல்லையா? நிச்சயமா. இல்லைன்னா இந்த கேள்விக்கு விஜய் பொறுப்பேற்கணும். என் கட்சிக்காரங்களில் இப்படி சொன்னது உண்மை, அது பொய்யாக இருந்தால் சிஎம் சார் அதுக்கு நான் தான் பொறுப்பு, என்கிட்ட வாங்க. இவர் ஆஃபீஸ்லையும் இல்லாமல் இதுலையும் இல்லாமல் பறந்துருவேன்னு நினச்சிட்டு இருக்காரு அவரே சொல்றாரு. இவர் திருடர்கள்லாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அல்லது தப்பு பண்ணவங்கலாம் நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், இல்லைன்னா என்னை பிடிக்க முடியாது அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? எவ்வளவு பெரிய சீரியஸான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு பெண் பேசுகிறார்.
எனவே தான் நான் சொன்னேன், மனிதத்தன்மையற்ற முறையில் அவர் பேசினார் என்பது என்னோட அபிப்பிராயம். இன்னொரு தரப்பு இருக்கு. அந்த தரப்புல இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரங்கள்லயே அமைச்சர் அந்த இடத்துக்கு வராங்க, திரு செந்தில் பாலாஜி வராங்க, முதலமைச்சர் வராங்க. இது நடக்கும் பொழுதே முதலமைச்சர் விரைகிறார், முதலமைச்சர் வந்து விட்டார், முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார், அந்த பகுதியில செந்தில் பாலாஜி வந்துட்டார் மருத்துவமனைக்குன்ற செய்தி வருகிற பொழுது சமூக ஊடகங்கள்ல திமுகவின் சதி அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறது? அது இன்ன வரைக்கும் அடங்கலை, இப்பவும் எடுத்துட்டு தான் இருக்கு. அதாவது நான் இப்போ அவங்க கூட சொல்றேன். ஸோ அப்போ விஜயபாஸ்கரும் செந்தில் பாலாஜியும் சேர்த்து சதி பண்ணியிருக்காங்க, அப்படித்தானே? இல்ல செந்தில் பாலாஜி மட்டும்தான் தான் சொல்றாங்க. இல்லை ஒரே நேரத்தில் வந்த 2 பேர்ல ஒருத்தரை மட்டும் ஏன் விடுறீங்க? ஏன்னா அவங்க ஆளும் கட்சியா இருக்காங்க, விஜயை பார்த்து பயப்படுறாங்க. ஒரு 2 மாதம் முன்னாடி விஜய் அங்கிள்னு அவர் பேசினதை மனசுல வச்சுட்டு அவங்க பண்ணிட்டாங்க. இப்ப பாருங்க, சிஎம் சார்னு விஜயை சொல்லி வச்சுட்டோம் அப்படின்றதையும் எழுதுறாங்க. இல்லை அதாவது அப்படின்னா என்னன்னா, சிஎம் சார்னு சொல்ல வச்சுட்டோம் அப்படின்னா இவர் கற்றுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்களா? தப்பாக சொல்லிட்டாங்கங்கிறத எல்லாருமே விமர்சித்தாங்க. கடுமையாக நீங்கள் விமர்சிக்கிறது பிரச்சனை இல்லை, யாரையும் கடுமையாக விமர்சிக்கிறது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அன்எத்திக்கலாக விமர்சிக்கிறது கடும் பேக்லாஷை உருவாக்கு. இல்லை, சிஎம் சார்னு விஜய சொல்ல வைக்கிறதுக்காகத்தான் இத்தனை பேர் கொல்லப்பட்டதா எழுதுறாங்க. இல்லை, நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல இப்போ இதுக்கு வாங்க. முதல்ல செந்தில் பாலாஜி முதல்ல போனார், எனவே அவர் சதிகாரர். விஜயபாஸ்கர் அதே நேரத்தில் போயிட்டார், அதை என்ன சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் லாஜிக்கலாக தான் ஆர்கியூ பண்ணுறீங்க. நான் 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்தால் 2 பேருமே சதி செஞ்சாங்க அல்லது 2 பேருமே இல்லைங்கிறதுக்கு போகலை. உங்களிடம் ஆதாரம் இருந்து இவர் சதி செய்தார் என்று சொன்னால் அது வேற. ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே விஜயபாஸ்கர் வந்தது தற்செயலானதாகவும், அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறவர் வந்தது அங்கேருந்து ஒரு 3 நிமிஷ நேரம் ட்ராவல்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கூட விசாரிங்க. அவர் சென்னையிலேருந்தே கூட வந்திருக்கட்டும், கரெக்டாக இந்த நேரத்துக்கு பிளான். நீங்கள் யூ ஹாவ் டு ப்ரூவ். நீங்கள் ரெக்கார்டு அடிப்படையில் ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் இது எல்லாம் ஹேசியம் தான். நான் எதையும் நீங்கள் சொல்கிற எதையும்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்கும் விஜயபாஸ்கருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட், செந்தில் பாலாஜிக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட். அதுதானே சரியா இருக்க முடியும். அரசியல் எதிரி திமுக தான் சொல்றாரு. எங்கள் அரசியல் எதிரி திமுக. அவங்க அரசியல் எதிரினா தப்பு எத்தனை பேர் செஞ்சாலும், தப்புன்னு நீங்கள் சொல்கிறது மாதிரி தப்பு செஞ்சிருந்து காத்திருந்து ஓடி வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ உங்கள் பேச்சில் நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுது இல்லை? விஜயபாஸ்கர் எதுக்கு? அப்போ விஜயபாஸ்கரும் நீங்களும் கொஞ்சி குழாவுறீங்களா? இல்லை, அதிமுகவும் நீங்களும் கொஞ்சி குழாவுறீங்க. இப்போ முரண்பாடு இல்லை எங்களுக்குள்ளன்னு அப்படின்னா புரிஞ்சு, இப்போ எங்களுக்குள்ள எந்த மனக்கசப்பும் இல்லை அப்படின்னா புரிஞ்சு. 4 நாளைக்கு முன்னால் தானே எடப்பாடி பழனிசாமி உங்களை கண்ணா பண்ணான்னு விமர்சிச்சிருந்தாரு, அதுக்கடையில் என்ன வந்தது? ஸோ நீங்கள் ஒன்று லாஜிக்கலாக ஆர்கியூ பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும், அதாவது தர்க்க ரீதியாக ஆர்கியூ பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் பொருந்தணும், அல்லது ஆதாரங்களின் அடிப்படையில் நீங்கள் செந்தில் பாலாஜியவோ தமிழ்நாடு அரசாங்கத்தையோ முதலமைச்சரையோ குறை சொன்னீங்கன்னா தட் இஸ் டிஃபரண்ட். அன்னைக்கு முதல்ல வந்த செய்தி 19 பேர் இறப்பு அப்படிங்கிறோம், அடுத்த செய்தி 29 பேருங்கிறது. இயல்பா இந்த எண்ணிக்கை அதிகமாகலாம். அன்னைக்கு சொல்லும்போது எல்லா டிவிலையும் 100கணக்கானவர்கள் என்று சொன்னாங்க. மொத்தமே 114 பேர் போனாங்க, 114 பேர் தான். ஆனால் 100கணக்கானவர்கள் சொன்னாங்க. பதட்டம் வந்தது, எல்லாத்துக்கும் பதட்டம். இந்த விஷயத்தை இப்போ எங்க கட்சியில இருந்து எம்பி திண்டுக்கல்காரர் எங்கேயோ இருந்தார், கே பாலகிருஷ்ணன் எங்கேயோ இருந்தார், புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏ எங்கேயோ இருந்தார், 3 பேரும் போங்க அப்படின்னு சொன்னோம். ஏன் ஒரு நாள் லேட்டாக வந்தால் என்ன ஆயிரும்? நீங்கள் நேற்று அனுராக் தாக்கூரும் சூர்யா இந்த பெங்களூர்லேருந்து வந்தார், பிஜேபி எம்பி, அவர் என்ன சொன்னாங்க? தேஜஸ்வி சூர்யாவா? ஆமாம், நேற்று வந்துருந்தாங்க 2 பேரும் வந்து. சரி, அவங்க என்ன சொன்னாங்க? ஒருத்தர் புவனேஸ்வர்லேருந்து வந்தாங்க, ஒருத்தர் மகாராஷ்டிராவிலேருந்து வந்தாங்க. இப்படி இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளையும் சொல்லி, ஏன் அவ்வளோ அவசரம்?
ஒரு 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 நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு ஜென்யூனாகவே இருக்கக்கூடிய ஒரு இது தானே. ஒரு நாள் கழிச்சு வந்தா என்ன, நைட்டு 12 மணிக்கு வந்துட்டு 3 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி வரணுங்கிற அவசியம் எங்கேருந்து வந்தது? உடனே வந்திருக்காங்க தானே சார் பார்க்கணும். உடனே வந்துட்டாங்க. மக்கள் சிக்கல் என்னோட உடனே வந்துட்டாங்க இல்லையா? திமுக காரர் வந்தா அது சதி. இவங்க அப்படியே உடனே வர்றவங்களா? இவங்களுடைய வழக்கம் அதுவானதா? வந்திருக்காங்க. நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க, முந்தின நாள் வந்திருக்காங்க. பிரதமர் வருவதாக இருந்தார், வர முடியவில்லை, வந்திருக்கேன் அப்படின்றாங்க. திருநெல்வேலி மூழ்கி இருந்தபோது யார் வந்தா? தூத்துக்குடி மூழ்கி இருந்தபோது யார் வந்தா? மணிப்பூருக்கு உங்கள் பிரதமர் போகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? லடாக்குக்கு இப்போ யார் போயிருக்கா? ஹரியானாவில் பாதிக்கப்பட்ட போது நீங்கள் எத்தனை பேர் போனீங்க? பஸ் சொல்லுங்க சார். இல்லை, அங்கெல்லாம் போலன்றதுக்காக இங்கே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும். கரெக்ட். கொஞ்சம் நம்ம மனச்சான்றோட நம்ம அரசியல் பண்ணக்கூடாது இல்லையா? நம்ம அரசியல் பண்ணக்கூடாது. நீங்கள் அரசியல் பண்ணாத வரைக்கும் நான் அதை கேள்வி கேட்கல. நீங்கள் அரசியல் பண்ணுறதுனால தான் நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் முதல் 27ஆம் சம்பவம் நடக்குது. 28ஆம் எல்லாரும் ஒரு சேம் வாய்ஸ்ல பேசுறாங்க. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், ஈவன் எனக்கு வழக்கமா ரொம்ப மோசமா பேசுறவர்னு நான் கருதின சீமான் ரொம்ப நிதானமாக அந்த விஷயத்தில் பேசியாண்டார். ஓகே, இவங்கெல்லாம் பேசுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த சீன் லேசா மாறுது. நீங்க அதை அப்படியே எல்லாத்தையும் நீங்க மணிக்கணக்கில் விஜய் குருமூர்த்தியை சந்திக்கவிருக்கிறார். விஜயினுடைய கட்சி ஆட்கள் குருமூர்த்தியை சந்திக்கவிருக்கிறார்கள். அப்புறம் சந்தித்து விட்டார்கள். விஜய் கட்சிக்காரர்கள் குருமூர்த்தியை சந்தித்து விட்டார்கள். எப்போதும் இதுக்கு பதில் சொல்லாத குருமூர்த்தி என்னை யாரும் சந்திக்கல அப்படின்னு யாரும் சந்திக்கல. கோலாகல சீனிவாசன் என்ன சொல்றாரு? ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், பிஜேபியினுடைய ஆதரவாளர். நீங்கள் இதை தவிர நீங்கள் சரண்டர் ஆகிறத தவிர உங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்றார். இதுக்கு பின்னால எடப்பாடி பழனிசாமி ஒரு பிச்சு எடுக்கிறார். மிக கடுமையான, அநேகமாக அவர் சமீப காலத்தில் அட்டாக் பண்ணதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணது அந்த சமயம்தான். எடப்பாடி பழனிசாமியை 29ஆம் தேதி பேசுகிறார். அவர் பேசின பிறகு அண்ணாமலை அதுலேருந்து லீடு எடுக்கிறார். இவர் இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகட்டு மேனிக்கு டாப் டு பாட்டம் கவர்மெண்ட்டு, பியூரோக்ரஸி அத்தனை பேரையும் சகட்டு மேனிக்கு அடிக்கிறார். அப்புறம் ஸ்லோவாக எல்லாம் சேஞ்ச் ஆகுது. அதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து வராங்க. நான் இதெல்லாம் கூடித்தான் முடிவெடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த எடப்பாடி பழனிசாமி 29ஆம் தேதி சாயங்காலம் பேசுவதற்கு முன்பு வரை இருந்த நிலைமை சடனாக சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் என்ன? ஸோ பேசிக்காக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதில் நான் இது அத்தனையும் கொலை தான். கொலைக்கு யார் பொறுப்போ அவங்கெல்லாம் தண்டிக்கப்படணும். யாரும் விட்டுவிடப்படக்கூடாது. கொலை 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 விபத்துன்னு கூட சொல்லலாம். இல்லை இல்லை இல்லை, நான் விபத்துன்னு கூட நினைக்கல. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, இல்ல இந்த விஷயத்துல நம்ம பயன்படுத்துற எல்லா வார்த்தையுமே நமக்கு சிக்கல்ல முடியும் இல்லையா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஒரு தலைவர் தொண்டர், இப்போ நம்ம பல விஷயத்த பார்க்குறோம். இப்போ நேற்று ஒரு மாரத்தான் நடக்குது, வைகோ பேசுகிறாரு, எவ்வளவு கடுமையாக பேசுகிறாருன்னு நான் பார்த்தேன். இன்னொரு இடத்துல அவர் வாகனத்தை நோக்கி எல்லாரும் வாராங்க, ஒரு பெரிய தள்ளுமுள்ளு ஏற்படுற நிலைமை வருது. விஜயகாந்த் வாகனத்தில் இருந்து இறங்கி கீழே துண்டை எடுத்து அடிக்கிறார், ஓ அப்படின்னு. அந்த அடிக்கு என்ன அர்த்தம்? செத்து போயிடாதடா அப்படின்னு அர்த்தம். செத்து போயிடாதடா அப்படின்னு. லைட்டை ஆஃப் பண்ணிட்டு எதுவும் தெரியாமல் உள்ளே இருக்கிறது இல்லை. நான் அதனால தான் சொல்கிறேன் அந்த வார்த்தை. ஒரு தலைவர் தொண்டர், அது ஒரு ரிலேஷன்ஸ். உங்களுக்கு விரும்புகிறீங்களோ விரும்பலையோ தலைவர் சொல்கிறார், உங்களுக்கு வழிகாட்டினார்னா நீங்கள் அதை தள்ளி நிற்கணும். கதாநாயக பிம்பம் ரசிக கூட்டம். ஏன் இந்த ஒரு சின்ன பையன் சொல்கிறான்ல,
தொட்டுப்பார். அந்த மனநிலையை யார் உருவாக்குறதுன்னு நினைக்கிறீங்க? ரோஹிணி தேட்டரை ரேன்சாக் பண்ணவங்க என்னுடைய ரசிகர்கள் இல்லைன்னு உங்களால் ஏன் டிக்ளேர் பண்ண முடியல? ரசிகர் மன்றத்தில் வச்சிருக்க மாட்டேன்னு ஏன் உங்களால் சொல்ல முடியல? என் வாகனம் வரும்போது பக்கத்தில் வராதீங்கன்னு ஏன் உங்களால் சொல்ல முடியலை? நீங்கள் வர்ற வாகனத்தில் உங்கள் வீலில் அடித்தோன்னா கீழே இறங்கி இப்படி திரும்பிப்போ, இல்லைன்னா நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஏன் நீங்கள் சொல்லலை? அதாவது கிரண் பேடி பேட்டி ஒன்று நான் NDTVயில் பார்த்தேன். இல்லை இதுக்கு கவர்மெண்ட் தான் பொறுப்பு. கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, விஜயும் கூட்டிக்கணுமா, அதிகாரிகளையும் கூட்டிக்கணுமா, அங்கே கூட்டம் நெரிசல் வரும், அதனால் இந்த கூட்டத்தை ரத்து பண்ணுறோன்னு அரசாங்கம் சொல்லணுமா, விஜயும் அப்பீல் பண்ணுமா? விஜய் அப்பீல் பண்ணால் ஏற்றுப்பாரா? அரசு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதுவும் கேள்வியா இருக்கு. அரசு சொன்னா என்ன சொல்லுவா தெரியுமா? ஸ்டாலின் அங்கிள் என்னையவே வச்சு என் ஆளை மிரட்டணும்னு நீங்க சொல்றீங்களா அங்கிள்? என்னைய மிரட்டினது போனாத அங்கிள்னு கேட்பாரு. கேட்கட்டுமே 40 பேர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. இந்த இது உங்களுக்கு இருக்குல்ல, உங்க சக்கரத்துல விழும்போது உங்களுக்கு தோணலையே. ஒரு பையன் எழுதுறான், நான் போறேன் லேட்டா வந்தது தப்புன்னு எழுதுனா, அவர் எப்போதுமே லேட்டா தான் வருவாரு. ஆனா அவர் சம்பாதிக்கிற ஷூட்டிங்க்கு எத்தனை நாள் லேட்டா போயிருக்காரு? எல்லா கூட்டத்துக்கும் லேட்டா போறாருன்றான். நீ ரசிகன் 8 மணி நேரம் இந்த பாதையை அடைச்சுக்கிட்ட, ஓகே, உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப செத்து போனதுல சாதாரண ஆட்கள் இருக்காங்கல்ல, எந்த பாவமும் பண்ணாம மருந்து வாங்க போனவன், சம்பளம் வாங்க போயிட்டு வந்தவன் செத்து போயிருக்காங்கல்ல, அதுக்கு எவன் பொறுப்பேற்கிறது? நீ 4 மணி நேரம் அடைச்சுக்கோ, 5 மணி நேரம் அடைச்சுக்கோ, எந்த போராட்டம் நடத்தினாலும், எந்த ஊர்வலம் நடத்தினாலும், எந்த இயக்கம் நடத்தினாலும் ஒருத்தருக்கு கஷ்டம் இருக்கு. ஆனா திட்டமிட்டு 8 மணி நேரம் லேட்டா வந்து 4 மணி நேரம், 5 மணி நேரம், 10, 13 மணி நேரத்தை ஒரு ஊரையே நீங்க அடைச்சிப்பீங்களா? உன் கூட்டம் நடத்துறதுக்கு நான் சகிச்சுக்கிறேன், டெமோக்ரஸில அதுக்கு இடம் இருக்கு. உன் ஆளை நீ 12 மணி நேரம் வச்சுக்கோ. ஆனா அந்த வழியில போற ஆணு பெண்ணு அத்தனை பேரையும் அப்படியே அவர் நிக்க சொல்லவே இல்லை தோழர், எங்கேயுமே நிக்க சொல்லல. அந்த மாதிரி யாரையுமே நிக்க சொல்லல, அத்தனை மணி நேரம் நிக்கவே சொல்லல. அவர் நிக்க சொல்லல, நேரம் போட்டுட்டு இருந்தாரு. அந்த நேரம் வந்தாலே போதுமாட நிக்க சொல்லல. அவர் ஏன் கலைஞ்சு போயிருக்கலாம்? ஏன் அந்த நேரத்துக்கு நீங்க போகல? அந்த நேரத்துக்கு ஏன் போகல அது சொல்லுங்க. நீங்க அந்த நேரத்துக்கு ஏங்க போகல? என்ன இது 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 நான் நினைச்ச மாதிரி வருவேன், நான் நினைச்ச மாதிரி போவேன். நான் பெண்கள் வர வேண்டாம் கூட்டத்துக்கு சொன்னேன், கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம்னு சொன்னேன், முதியோர்கள் வர வேண்டாம்னு சொன்னேன், உடல்நலம் குறைவுற்றவர்கள் வர வேண்டாம்னு சொன்னேன், குழந்தைகள் வர வேண்டாம்னு சொன்னேன். இருக்கு, இன்னும் இருக்கு, அவரோட அபிஷியல் பேஜ்ல இருக்கு, வர வேண்டாம்னு சொன்னேன். சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க. இதுக்கு எப்படி விஜய் பொறுப்பாக முடியும்னு கேட்கிறேன். ஏன்னா அதுல 17 பெண்கள் இழந்திருக்காங்க. அதுக்கு ஒரு பெண்ணு சொல்றாங்க, எங்க அண்ணன் இந்த இருக்காரு, என் தம்பி, இவங்கெல்லாம் இருக்கையில எனக்கு என்ன பாதுகாப்பு வேணும், ஏன் 2 குழந்தைகளை கூட்டிட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க. இந்த அண்ணனும் தம்பியும் பாதுகாக்கிறவங்களா இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு ரோட்டில் நாமக்கல்ல இருந்து வாரீங்க, இந்த ரோட்டில் நீங்கள் வாரீங்க, ஆப்போசிட் சைட்லையும் உங்கள் ஆட்கள் வாரா, அவங்க இருக்கிறனால அவர் இந்த பக்கம் வராரு, அந்த கூட்டத்தை போக முடியாது. நிப்பாட்டி சொல்ல முடியாதோ? அங்கெல்லாம் சொன்னீங்கல்ல, பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டமே உங்கள்கிட்ட இல்லையா? நீங்கள் எல்லாத்தையும் சாதாரணமாக பார்க்காதீங்க. ஏன் நீங்கள் உங்கள் லைட்டை ஆஃப் பண்ணுறீங்க? ஏன் அப்பீல் பண்ண மாட்டேன்றீங்க? ஒருவேளை இந்த 500 மீட்டர் முன்னால் நின்று இருந்திருந்தா இந்த 41 உயிர் போயிருக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியலையா? வந்திருக்கலாம்ல. ஸோ நம்பர் 1, சதி செய்தார்கள் என்று காங்கிரீட்டா ஏதாவது இருந்தா அவங்க கொடுக்கட்டும். ஆனா அப்படி ஒரு நரேட்டிவ் களத்துல இருக்கு, அது கசப்பாவே இருக்கலாம். நீங்க ஆனா அது இருக்கு களத்துல. திமுக செய்த சதி இருக்கு, இன்றைக்கும் அது 70% பேர் நம்புறாங்க. அதுதான் ஃபேக்டா இருக்கு. 70% நீங்க எது வேண்டுமானாலும் பேசலாம், களத்துல அப்படிதான் இருக்குன்றாங்க. இல்ல, நீங்க உடம்புல ரத்தம் ஓடுது அப்படின்னு சொல்லும் போது சர்க்குலேஷன், கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அதை சொன்னவரை கொதிக்கிற எண்ணெயில் தூக்கி போட்டாங்க. பூமி தான் சூரியனை சுத்துதுன்னு சொன்னவங்கள கல்லால் அடித்தாங்க. இதெல்லாம் நடந்தது. நான் என்ன கேட்குறேன், அதானங்க சொல்கிறான், கண்ணால் கண்டதும் போய் நீங்கள் இதை சொல்லுங்க, கத்தியால் அறுத்தாங்க, ஸ்ப்ரே அடித்து மயக்கம் போட வச்சாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல,
மற்றதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுல உங்களுக்கு சிரமம் இருக்குங்க. இதை ப்ரூவ் பண்ணுங்கன்றேன் நான். செருப்பு வீசப்பட்டது ஆ? செருப்பு வீசப்பட்டது ரைட். செருப்பு வீசினதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? செருப்பு வீசினதை கண்டுபிடிக்க முடியாதா? எவ்வளவு தூரத்துல இருந்து வீசுது? நீங்க தான் முன்னால இருக்கீங்க, பாக்குறீங்க. ஓகே, செருப்பை வீசிட்டாங்க. செருப்பு வீசினவரை யாராவது பிடிச்சாங்களா? இல்ல இல்ல. ஆனா வீடியோ இருக்கு. ஆனா வீடியோ இருக்கு. ஏன் பிடிக்கல? அதாவது அவங்களுடைய பவுன்சர் நிற்கிறாங்க, செருப்பு அவங்க தான் தட்டி விடுறாங்க. அப்போ செருப்பு வர்றதுல தான் தெரியுது. அப்போ ஒரு அந்த 50 பேருக்குள்ள தானே இருக்கணும், அல்லது அதிகபட்சம் 100 பேருக்கு. நான் ஒரு மனச்சான்றோட கேட்குறேன், ரொம்ப நேர்மையாக கேட்குறேன். செருப்பு வீசப்பட்டவர்கள் பிடிக்கிறது பிடிப்படுறது நம்ம பேசுவோம். அவங்க கண்டிப்பா தாவேக்கா சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்களா? நியாயமா சொல்லுவாங்க. விஜய் ரசிக்கிறவங்க, கொண்டாடுறவங்க, தலைவனா பார்க்குறவங்க, இல்லை நல்ல சிறந்த நடிகராக பார்க்குறவங்க செயலை செய்வாங்களான்னு இப்படி சொல்லுவாங்க. அதைத்தான், நல்ல தலைவன் வந்து தண்ணியை தூக்கி பிடிப்படுவானா? நல்ல தலைவனாக இருக்கவன் தாங்கிட்ட வர்ற ரசிகனை பவுன்சரை வச்சு தூக்கி கீழே போடுவானா? இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் உங்கள் ரசிகன் தானங்க, பவுன்சரை வச்சா கீழே போடுவீங்க? பவுன்சரை வச்சு கீழே போடுவீங்களா? இல்லை, இதை போட்டால் நியாயம், அதை போட்டால் நியாயம் இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க. அப்போ நான் இப்போவும் செருப்பு வீசப்படலை, தானாக வந்து விழுந்துக்கலாமா? செருப்பு வீசப்பட்டது யாருன்னு கண்டுபிடிக்க. இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்கல்ல, லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு. லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்களா? ஆமாம். சரி, லைட்டை ஆஃப் பண்ண சொல்லி நீங்கள் லெட்டர் கொடுத்தீங்களா? ஆமாம், பாதிப்பு பிரச்சனை வரும்னு கொடுத்துருக்காங்க, போன இதுலேயே கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தீங்க? அவங்க அந்த மாதிரி இருக்காங்க, ரசிகர்கள் ஏறுறாங்க, கடைக்காரங்க பிடிச்சி எடுத்து அடிக்கிறாங்க, ஓகே, மின்சார கம்பிகளை தாண்டுறாங்க இல்லையா? அப்போ லைட்டை ஆஃப் பண்ணுறது ரைட்டா தப்பா? ஆஃப் பண்ணணும், கட்டாயம் ஆஃப் பண்ணணும். ஓகே, ரைட், அதை வச்சுக்கோங்க. இன்னும் மோசமா இருக்கும். இல்லை இந்த வார லைட்டை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றது நீங்க, ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு குறை சொல்றது நீங்க. நாங்க சொன்ன நேரத்தில் நீங்க ஆஃப் பண்ணல அப்படின்னு நீங்க கூட ஆர்கியூமெண்ட் வைங்க. சரி, ஆனா இப்ப இபியில் சொல்லிட்டாங்க நாங்க ஆஃப் பண்ணவே இல்லை. நீங்க இந்த லைட்டு முழுவதும் நீங்க இருந்தீங்க பாருங்க. இந்த அவருக்கு நேரம் இருந்த ஃபோக்கஸ் லைட்டு மட்டும் ஜெனரேட்டர்ல இருந்து வந்தது. ஜெனரேட்டரை ஆஃப் பண்ணுறாங்க, ஜெனரேட்டரை ஆஃப் பண்ணுறாங்க, அது மட்டும் ஆஃப் ஆகுது. இப்போ லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு போய் சொன்னது யார்? ஏன் சொல்றீங்க? லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா? யார்? ஏன் அப்படி சொன்னீங்க? அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? அப்போ நீங்க எந்த விதமான கவலையும் இல்லாமல் நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறீங்கிறது தானே அதுல தெரியுது. ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணாங்க, எந்த ஸ்டேஷன் கொளுத்தப்பட்டது? ஜெயிலுக்கு போனாங்க. எந்த நீதிமன்றத்தை அவங்க பிளாஸ்ட் பண்ணாங்க? அவங்கள விடலாம் ஒரு பெரிய தலைவரா? அப்படிதான் காட்டப்படுது. அததான், அது கொஞ்சம் பேர் அதுல தான் சில இதெல்லாம் இந்த மியூசிக் போடுறதெல்லாம் இருக்குல்ல, நீங்க சில டிவிக்கள் அவங்க போடுற மியூசிக், அது இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு பின்னால இருக்கு. தற்போதும் சமூக ஊடகங்கள்ல வி ஸ்டாண்ட் வித் விஜய், நாங்க விஜய் அண்ணனோட இருக்கோம் அப்படின்றத எழுதிட்டு இருக்காங்க, அதை பரப்பிட்டு இருக்காங்க, பலரும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? இதை எப்படி சார்? அவங்கள பார்த்து நான் பரிதாபப்படுறேன். வி ஸ்டாண்ட் வித் த டிசீஸ்ட் பர்சன்ஸ் ஃபேமிலி. இறந்து போன குடும்பத்தோடு நாங்கள் இருக்கிறோம், காயப்பட்டவர்களோடு நாங்கள் இருக்கிறோம், கஷ்டப்பட்டவர்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று ஒரு இடத்துல இல்லை. உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை கொடுத்ததற்கு நன்றி தோழர். நன்றி. ஜி ராஜன் ரெட்டி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன்ஸ், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.